ஆட்சி ஸ்டாலின் கையில் இல்லாமல் போயிற்று. கட்சியும் அவர் கையில் இல்லை. அவர் பொம்மையாக ஒரு தலைவராக இருக்கின்றார். அவரை சொல்ல வைத்து இருக்கின்றார். இளைஞர்கள் கூட்டம் இருந்தால்தான் அவர் முதலமைச்சராய் உட்கார்வதற்கு ஒரு வேளை எதிர்காலத்திலே ஒரு வழி வகுக்கப்படும் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவருடைய வாயின் மூலமாக இதை சொல்ல வைத்திருக்கின்றாரே தவிர இது உண்மையாக ஸ்டாலின் சொன்ன கருத்துக்களே கிடையாது. சீனியர்களே ஓரங்கட்டி விட்டு திமுக வளர வாய்ப்பு இருக்காது. அதுமாதிரி திரு ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழி, அந்த கனிமொழிக்கே இப்போ இருக்கின்ற அந்த இளைஞர்கள் பட்டாளம் ஒன்றும் பெருசாக மரியாதை கொடுப்பதில்லை. அப்போ அந்த கனிமொழி சும்மா இருப்பாங்களா? சசிகலா அவர்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சி எடப்பாடி அவர்களுக்கு, அதாவது அதிமுக வாக்கள் தான் பிரிக்கிற மாதிரி தான் அவங்களோட இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை எடப்பாடி அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அப்படி சொல்கிறீங்களா? அதாவது எடப்பாடி அவர்கள் செஞ்சிடக்கூடாது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் வேல்முருகன் போன்ற ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்குது. மார்க்சிஸ்ட்டை வெளியே போகலனாலும் ஒரு அழுத்தம் கொடுத்து நாங்கள் அந்த சீட்டுகளை பெறுவோம் அப்படின்னு இருக்காங்க. தமிழக வாழ்முறைமை கட்சி வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தொடர்ந்து கேட்போம், இல்லைன்னா நாங்கள் வெளியேறுவோன்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு. ஏங்க சொன்னது 3 சீட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு சீட்டே வேணாம், உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு அந்த 3 சீட்டு? உங்கள் தகுதியை மிஞ்சி நீங்கள் அங்கே இருக்கணுமா? அப்படிதான் என்னுடைய கேள்வி. திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள்லாம் இருக்குதுன்னா, அவங்களோட மனப்பான்மை வெளியே வந்தோம்னா திமுக நம்ம கட்சியை உடைச்சிரும் அப்படின்ற ஒரு பயத்திலே அங்கே இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை திமுக எப்படி கட்சியை உடைக்க முடியும்? அதெல்லாம் உடைக்கலாம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. அதிக வெற்றி பெற்று தருபவர்கள் தான் இந்த தடவை அமைச்சர் பதவி, சீனியாரிட்டி எல்லாம் இந்த தடவை பார்க்க முடியாது, அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான் சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு காட்டமாக சொல்லியிருக்காரு. எதனால் இப்படி சொல்லியிருக்காரு? சீனியாரிட்டிகளுக்கு 2வது பட்சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாரை குறித்து அவர் சொல்லியிருக்காரு? அதாவது இந்த வார்த்தைகளை சொன்னது திரு ஸ்டாலின் அவர்கள் அல்ல. அவர் அப்படி சொல்லவே மாட்டார். சொல்ல வச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆட்சி ஸ்டாலின் கையில் இல்லாமல் போயிற்று. கட்சியும் அவர் கையில் இல்லை. அவர் பொம்மையாக ஒரு தலைவராக இருக்கின்றார். அவரை சொல்ல வைத்து இருக்கின்றார்கள். அவருக்கு தெரியும், அவரை தூக்கி வளர்த்தவர்கள் சீனியர். இப்போ இருக்கிற சீனியர்லாம் அவரை தூக்கி வளர்த்தவங்க தான். அவங்கள வேண்டான்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி நெஞ்சு அழுத்த குணம் திரு ஸ்டாலினுக்கு கிடையவே கிடையாது. அவர் அப்படி சொல்ல வைக்கிறாங்க. அவரை கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் வந்தாதான். கடந்த காலத்தில் துணை முதலமைச்சராக ஒருத்தர் இருந்தார் இல்லை, விளையாட்டு அமைச்சர், விளையாட்டு பிள்ளை, அவருக்கு துணையாக இருக்க முடியும் என்பதற்காக இளைஞர்கள் கூட்டம் இருந்தால்தான் அவர் முதலமைச்சராய் உட்கார்வதற்கு ஒரு வேளை எதிர்காலத்திலே ஒரு வழி வகுக்கப்படும் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவருடைய வாயின் மூலமாக இதை சொல்ல வைத்திருக்கின்றாரே தவிர இது உண்மையாக ஸ்டாலின் சொன்ன கருத்துக்களே கிடையாது. சீனியர்களே ஓரங்கட்டி விட்டு திமுக வளர வாய்ப்பு இருக்கா சார்? அதாவதுங்க, யார் விதை போட்டாங்களோ அந்த விதையுடைய அருமை யாருக்கு தான் தெரியும்? விதை போட்டவங்களுக்கு தான் தெரியும். தண்ணி ஊற்றுந்து வேற ஆளாக இருக்கலாம். விதை வளர்ந்த பிறப்பு செடியாயிடுச்சு, மரமாயிடுச்சு, அது பிற்பாடு தண்ணி ஊற்றுனவங்க வேற ஆளாக இருக்கலாம். ஆனால் விதை போட்டவங்களுக்கு தெரியும்ல, இந்த விதை என்ன மாதிரி விதை, எத்தனை வருடங்கள் இருக்கும், எப்படி நம்ம கஷ்டப்பட்டு போட்டோன்னு. அதனால் அந்த சீனியர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, அருமையான திரு ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழி, அந்த கனிமொழிக்கே இப்போ இருக்கின்ற அந்த இளைஞர்கள் பட்டாளம் ஒன்றும் பெருசாக மரியாதை கொடுப்பதில்லை. அப்போ அந்த கனிமொழி சும்மா இருப்பாங்களா? இல்லை கனிமொழியுடைய அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க, ராஜாத்தி அம்மாள், சும்மா விட்டுருவாங்களா? இல்லை திரு மு க அழகிரி ஒருத்தர் இருக்கிறார்,
என்ன அவர் சும்மா விட்டுருவாரா என்ன? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொஞ்சம் குழப்பங்கள் கட்டாயம் ஏற்பட தான் செய்யும். இப்போ சீட்டை அறிவிக்கிறதுலே பாருங்கள் பல பிரச்சனைகள் வரும் பாருங்கள். யாராருக்கு எந்த தொகுதின்னு பிரிக்க போகிறாங்களே அதில் ஏகப்பட்ட பிரச்சனை குளறுபடி வரதான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். எடப்பாடி அவர்கள்கிட்ட ஒரு பத்திரிகையில் ஒரு கேள்வி கேட்குறாரு. திமுக கூட்டணியில் நிறைய இஸ்லாமிய கட்சிகள் அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இஸ்லாமிய கட்சிகள் யார் எங்கிட்ட வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு உரிய இடம் கொடுத்து அங்கீகரிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஸோ இஸ்லாமியர்கள் தேர்வு பண்ணாத இடமா இங்கே அதிமுக இருக்குது. அப்படி கிடையாதுங்க. அதாவது சாதாரணமே பார்த்தீங்கன்னா யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் இந்த சிறுபான்மையர்கள் எல்லாருமே அவங்க பக்கமாக திசை திரும்பிடுவாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிறுபான்மையும் அவங்க பின்னாடி தான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சில கிறிஸ்தவ தலைவர்களே என்ன சொன்னாங்க, செல்வி ஜெயலலிதா ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்டது. ஆனால் அதே செல்வி ஜெயலலிதா பின்னாடி தான் எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததினாலே இந்த சிறுபான்மையர் அவங்க பக்கம் நிற்பது போல ஒரு தோற்றுவிக்கப்பட்டதை தவிர, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட திரு எடப்பாடியாரை எல்லா சிறுபான்மையரும் கட்டாயம் பிடிக்கும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை காட்டிலும் திரு எடப்பாடி அவர்கள் சிறந்தவர், எல்லாரும் அரவணைச்சிட்டு போன்னு நினைக்கின்றவர்கள். அதனால் முஸ்லிம் கட்சிகள் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கட்டாயம் செயல்படுவார்கள். சசிகலா அவர்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சி எடப்பாடி அவர்களுக்கு, அதாவது அதிமுக வாக்கள் தான் பிரிக்கிற மாதிரி தான் அவங்களோட இதுவெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது எண்ணம் நிறைவேறுகிறதா எண்ணம் நிறைவேறலையா என்கின்ற உங்களுடைய கேள்விக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அருமையான எடப்பாடி அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. திரு சசிகலா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தவர்கள். மறைமுகமாக பதவின்னு அவங்களுக்கு கொடுக்காவிட்டாலும் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் சசிகலாவை பார்த்தா தான் செல்வி ஜெயலலிதா பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஒரு தகுதி பெற்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இந்த பல வருடங்கள் அவருடைய சூழ்நிலையின் காரணமாக, அந்த வழக்கின் காரணமாக அவர் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயம், அல்லது எப்பொழுதே அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வழக்கின் காரணமாக அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் திரு எடப்பாடி அவர்கள்ட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அருமையான திருமதி சசிகலாவை நீங்கள் சேர்த்து கொண்டால் நல்லது. உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெறும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. நான் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்னை தர்ம சங்கடமாக்குறீங்க. ஆனால் 2 பேரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் சசிகலா பக்கம்தான். ஏன்னு சொன்னால், அவர்கள் புரட்சி தலைவர்களோடு கூட இருந்தவர். புரட்சி தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, ஜெயலலிதா அம்மையாரோடு கூட சசிகலாவை சேர்த்து வைக்கிறார். இதுதான் சரித்திரம். அடுத்தது செல்வி ஜெயலலிதாவுடைய எல்லா காரியத்தையும் நன்கு அறிந்தவர் திருமதி சசிகலா. இன்றைக்கு அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் திரு சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்களுக்கு குறித்து எல்லா காரியம் அறிந்தவள் திருமதி சசிகலா. அதனால் அவர்களை வெறுத்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது என்பது எனக்கே அது ஒரு நல்ல காரியமாக அது தெரியவில்லை. அதான் நான் சொல்ல முடியும், என்னுடைய கருத்து அது. இல்லை, அந்த கட்சியை சார்பாக அவர்கள் பிரச்சாரத்துக்கு போதும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வச்சு பல தகவல்களை இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எனக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தாரு அப்படின்ட்டு. இன்னும் பல தகவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மக்கள்கிட்ட சேர எடப்பாடிக்கு ஒரு பெரிய அடியாக இந்த எலெக்ஷன் காலத்தில் இருக்காது. அது பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.
ஏன்னா அந்த கருத்தை நான் சொல்ல விரும்பலை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது, மக்களுடைய மனது எப்படி மாறுது, மக்களுடைய மனது எப்படி இருக்கின்றது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த சமயத்தில் நம்முடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு எடப்பாடி அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடாது அப்படி சொல்கிறீங்களா? அதாவது எடப்பாடி அவர்கள் செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு இந்த தகுதிக்கு நான் வந்திருக்கிறேன்னா என்னை யார் அந்த தகுதியை கொண்டு வந்தது என்பதை என்றைக்கும் மறக்கவும் கூடாது. அவர்களுக்கு எதிராக நான் செயல்படவும் கூடாது. அது நல்லதே கிடையாது. நல்ல மனிதனுக்கு அழகு அதுதான். அதனால் இன்றைக்கி எடப்பாடின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். காரணம் அது திருமதி சசிகலா தான். அல்லது அந்த கட்சியில் அப்படி ஒருத்தர் இருந்தாரா யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. அதனால் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். மக்களும் அதை அறிந்திருக்கிறாங்க. நான் உண்மையை தான் பேச முடியும். நான் இப்போது அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கின்றார்கள் என்பதற்காக நான் பொய் பேச விரும்பலை. உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். எடப்பாடி என்பவர்கள் சமுதாயத்துக்கு உலகத்திற்கு தெரிந்திருக்கின்றாலும் அது காரணம் திருமதி சசிகலா தான். இல்லாவிட்டால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் வேல்முருகன் போன்ற ஒரு சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்குது. ஸோ மார்க்சிஸ்ட்டை வெளியே போகலனாலும் ஒரு அழுத்தம் கொடுத்து நாங்கள் அந்த சீட்டுகளை பெறுவோம் அப்படின்னு இருக்காங்க. தமிழக வாழ்முறைமை கட்சி வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தொடர்ந்து கேட்போம், இல்லைன்னா நாங்கள் வெளியேறுவோன்ற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏதாவது கூட்டணியில் உரசல் முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இல்லை, அதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ கூட பாருங்க, தொல் திருமாவளவன் பல வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட இருக்கிறார். எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? 3 சீட்டு. எதுக்கு அந்த 3 சீட்டு? இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் இல்லையா சார்? இல்லை, ஏங்க சொன்னது 3 சீட்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு சீட்டே வேணாம், உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாமே. எதுக்கு அந்த 3 சீட்டு? அதே மாதிரி மதிமுகவுக்கு 5 சீட்டா? 4 சீட்டு. அதில் 3 சீட்டு நீங்கள் சூரியன் சின்னத்தில் நிற்கணும், 1 சீட்டு தான். எல்லாம் அசிங்கமாக இல்லை? இப்போ இதெல்லாம் பார்க்குறாருல வேல்முருகன், இவங்களுக்கே இந்த கதினா நம்ம போய் ஒட்டணும். அவர்களோட கூட ஒட்டினவங்களுக்கு அவங்க இன்னும் மரியாதை கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் தெரிந்தது தானேங்க. அப்புறம் அங்கே இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்னங்க? அதாவது மதியார் வீட்டில் மிதியாதே, மதிக்கலை ஒன்று, ஏன் அங்கே இருக்கிற? அதுக்காக தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்று இந்த பக்கம் சேர்ந்துருங்க. இல்லை, இன்னொரு நல்ல ஆலோசனை நான் கொடுக்குறேன். நான் சொல்லக்கூடாது, இப்போ இருக்கிற சமயத்தில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்லக்கூடாது. திமுக எல்லாரும் கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. இந்த வேல்முருகன், திருமாவளவன், அப்புறம் மதிமுக, அப்புறம் வேறு யார் இருக்கிறா, இந்த முஸ்லீம் லீகு, அந்த லீகு, எல்லா லீகு எல்லாம் ஒன்றா சேர்ந்து, விஜயோடு கூட எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு இது பண்ணுங்க. அது இன்னும் நல்லா இருக்கும், தமாஷாக இருக்கும். திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள்லாம் இருக்குதுன்னா, அவங்களோட மனப்பான்மை வெளியே வந்தோம்னா திமுக நம்ம கட்சியை உடைச்சிரும் அப்படின்ற ஒரு பயத்திலே அங்கே இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது திமுக எப்படி கட்சியை உடைக்க முடியும்? அதெல்லாம் உடைக்கலாம். ஒரு முக்கிய நிர்வாகிக்கெல்லாம் அவங்க பக்கம் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது இப்போ தேர்தல் களத்தில் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நான் பேசின பேச்செல்லாம் வேற. மக்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணுன்றதுக்காக நான் பேசினேன். இப்போது கட்சிகள் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக நான் பேசுகிறேன். நீ உண்மையாகவே மக்களுக்கு நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினால ஒன்றும் இந்த 5 வருடத்தில் ஒன்றுமே சாதிக்கலைன்றது தெரியும். இப்போ அப்பேற்பட்ட அந்த கட்சியோட நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. திருமாவளவன் நல்லவர், அங்கே இருக்கிற வேல்முருகன் நல்லவர், அருமையான மதிமுக தலைவர் வைகோ அவரும் மிக நல்லவர், சிறந்தவர். எதுக்கு போட்டு அங்கே உட்காந்துட்ருக்கிறீங்க? இத்தனை வருஷமாக டாக்டர் கலைஞர் இருந்தார், ரைட்டு, சரி. திரு ஸ்டாலினும் இருந்தார், ஆனால் அவரை ஆள விடலை, வேறு யாரோ தான் உட்காந்து ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கணுமா? உங்கள் தகுதியை மிஞ்சி நீங்கள் அங்கே இருக்கணுமா? அப்படிதான் என்னுடைய கேள்வி. வெளியே வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸ். மக்கள் உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க.
அந்த நல்ல அபிப்பிராயத்தை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க நான் சொல்ல வரேன். நான் பேசாம வெளியே வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. ஒன்று என்டிஏ கூட்டணியில் வந்து சேருங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் மாட்டான்னு சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்டிஏ கூட்டணியில் கட்டாயம் கிடைக்கும். அந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கட்டாயம் கொடுப்பாங்க. அங்கே உங்களுக்கு மரியாதையே இல்லை. இத்தனை வருஷமாக அங்கே இருக்கிறீங்க, மரியாதை இல்லை. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு வந்தீங்கன்னா மரியாதை கட்டாயம் கிடைக்கும். அதனால் இந்த நல்ல ஒரு தருணத்தை நழுவ விட்டுறாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.